ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்துட்டு ஹீரோ தனியாகவே தான் கடைசி வரை இருப்பா, கதை மொக்கையாக போகும்னு நினைக்காதீங்க. கதை வேற லெவலில் சூப்பராக போகும். அண்ட் நிறைய கேரக்டர்ஸ்க்கு நேமையே இந்த கதையில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கதையில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரியே நான் கேரக்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 2. ஒரு பக்கம் ரவுடி கேங், இன்னொரு பக்கம் கிளாஸ் பண்ணி எல்லாரும் இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. நான் இந்த வேர்ல்ட தனியாவே மாஸ்டர் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது ரவுடி கேங் அங்க வரவோ டக்குன்னு நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கேங் பையன் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கரெக்டா வந்துட்டு இருக்கான். போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறதுக்குள்ள அந்த முயல் குட்டியா அந்த இடத்துல இருந்து ஓடி வரவும் முயல் தானே அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கேங்க விட்டுருந்தாங்க. பட் கிளாஸோட குரூப் கூட இல்லாம இந்த ரவுடி கேங் தனியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை வாட்ச் பண்ணணுமே நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பாக்குறான். இவங்க கிட்ட இருக்கிற சாமுங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்ணி பொண்ணுங்களை தப்பா யூஸ் பண்ணிக்கலாம்னு அவங்க யோசிக்கவும் இந்த மாதிரி பசங்களே இப்படிதான் கிளாஸ் லீடர் பொறுப்பா இருக்கிறதுனால தான் பொண்ணுங்கள்லாம் இப்போதைக்கு சேஃபா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், டே இந்த ஸ்கில்லை இப்படி தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி படிப்பாளி ஒருத்தங்கிட்ட அவனுங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா அப்படின்னு சொல்லி அந்த டானக்காங்கிற பையனும் பயந்துகிட்டே பேசுறான். டானக்காவை தான் இவனுங்க கூகுள் சர்ச் மாதிரி யூஸ் பண்றாங்களா நம்ம ஹீரோ பாக்குறான். சரி கிளாஸ் லீடர் வெயிட் பண்ணிட்டுப்பா, லேட்டா போனா திட்டுவான்னு இவனுங்களும் போறானுங்க. சரி நான் வழக்கம் போல சோலோவாவே எல்லாத்தையும் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போறான். ஐ மீன் அவனோட அந்த கேவுக்கு போறான். திரும்பவும் மஷ்ரூம் தான் கிளாஸ்மேட் அவாய்ட் பண்ணதுல லோனர் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவும் இப்ப லெவல் 3க்கு வந்துட்டான். மாஸ்டர் ஆஃப் நன்னுங்கிற ஸ்கில் இருக்கிறதுனால தான் நிறைய ஸ்கில்ல நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியுது. அப்புறம் இந்த டம்மி ஒருவேளை இது முட்டாள்னு இல்லாம பப்பட்டுங்கிற அர்த்தமா இருந்தா, ஏன்னா ஸ்கில் எல்லாமே ஓரளவு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அதை நான் எப்படி கம்பைன் பண்றாங்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சோகமா நம்ம ஹீரோ திரும்ப மஷ்ரூமையே சாப்பிடுறான். வெளியே ஏதோ சவுண்ட் கேட்கவும் என்னடா இந்த நேரத்துல நம்ம ஹீரோ போய் இருந்துச்சு பார்த்தா படிப்பாளி குரூப் வந்து காப்ளின்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. அவனுங்க படிப்பாளிங்கிறதுனால அனிமே பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சோ ஸ்கில்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க ஸ்கில் எல்லாம் லெவல் 16 இருக்குன்னு அப்ரைசல் பண்ணி பார்த்துட்டு என் ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படாதுன்னு பிளாஷ்பேக் யோசிக்கிறாங்க. அவங்க மொத்த கிளாஸ்லயுமே இந்த படிப்பாளி கேங்கால தான் இந்த இசக்கை வேர்ல்டுல ஈஸியா சர்வைவ் ஆக முடியும். சோ நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லன்னு போகும்போது பின்னாடியில இருந்து ஒன்னு அட்டாக் பண்ண போகும். அதை அவனுக்கு நோட்டீஸ் பண்ணலன்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்றான். ஹலோ படிப்பாளி கேங் நம்ம ஹீரோ சொல்லவும், ஹருக்கா நீயா இது அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. எங்களை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் பண்ண அவங்க சொல்லவும் நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு அவங்களை கூட்டிட்டு போறான். இத்தனை நாள் யார்ட்டையுமே பேசாம இருந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் காமிச்சா, எங்கப்பா இவ்வளவு ஃபேன்சியா எப்படிப்பா இதை ரெடி பண்ணு கேட்கவும் எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். சோ நீங்க இந்த வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்து என்ன நடந்ததுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் தான் எல்லாரும் சோகமாயிட்டு நாங்க இப்போ ஓடி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒயிட் ரூம்ல ஸ்கில்ல செலக்ட் பண்ண அப்புறம் ரேண்டமா ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிட்டோம். நம்ம எங்க இருக்கோம், நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அழுதுகிட்டோ கஷ்டப்பட்டுட்டோ இருக்காங்க. யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பட் இந்த படிப்பாளி கேங் ஸ்டேட்டஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இசாக்காய் வேர்ல்டான் கிளாஸ் ரப் பார்க்கவும் இன்னும் ஷாக்கிங்கா பார்க்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கைஸ் முதல்ல நம்ம காட்டுக்குள்ள இருக்கோம், கத்தாதீங்கன்னு அவ பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு மான்ஸ்டர் வந்துருது. இதுக்கு இவ இவ்வளவு ஷாக் ஆக வேண்டியதான் நம்ம ஹீரோ பாக்குறான். ஈவன் ரவுடி கேங் கூட அந்த காப்ளின்ஸை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. பட் இந்த படிப்பாளி கேங்குக்கு அவங்க ஸ்கில்லை எப்படி யூஸ் பண்ணன்னு தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க இந்த மான்ஸ்டர் கூட ஈஸியாவே ஃபைட் பண்றாங்க. அவங்க காப்ளின்ஸை தோக்கடிக்கிறத பார்த்துட்டு இவனுங்களாலேயே முடியும்னா நம்மளாலேயே முடியும் அப்படின்னு சொல்லி ஃபிட்னஸ் கேங்கும் இப்ப ஃபைட்ல இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனா இருக்கிற ஒரு ஸ்பேஸ்க்கு போனா அப்பதான் சேஃப்டி அப்படின்னு சொல்லி கிளாஸ் லீடர் சொல்லவும் எல்லாரும் இப்போ ஒரு ஆத்துக்கிட்ட போறாங்க. அந்த இடம் தான் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு. ஃபுட்டை கலெக்ட் பண்றது, கேம்ப செட் பண்றதுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பாக்குறாங்க. கிளாஸ் லீடரோட கேங்ல இருக்கிறவங்க தான் பொறுப்புகள் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் போச்சு, அப்படிதான் நாங்க நினைச்சோம். ஆனா அப்படின்னு அந்த படிப்பாளி கேங் கதையை கண்டினியூ பண்றாங்க. நாங்க அதுக்கு நீ சொல்ற வேலையெல்லாம் பார்க்கணும், எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி கேர்ள்ஸ் கேங் போறாங்க. கிளாஸ் லீடரும் தடுக்க பார்த்தாலும் அவ பேச்சு மீறி அவங்க போயிருக்காங்க. ஆமா நாங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு மொத்த கிளாஸும் அப்படியே பிரிஞ்சிருக்காங்க. திடீர்னு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு கிளாஸ் லீடர் சோகமாக்குறா. கேர்ள்ஸ் கேங் அப்புறமா படிப்பாளி கேங் மட்டும் தான் இப்போதைக்கு ஒன்னா இருக்காங்க. அப்புறமா அந்த ஃபிட்னஸ் கேங், நார்மல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. படிப்பாளி கேங் மட்டும் தான் இப்போதைக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் மான்ஸ்டர் கூட எப்படி ஃபைட் பண்ணன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த ரவுடி கேங்ல இருக்கிற ஒருத்தன் சாம் ஸ்கில்ல செலக்ட் பண்ணிருக்கான். அவன் பொண்ணுங்களை இதை வச்சு ஏதாச்சும் தப்பா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே கேங்ல இன்னொருத்தன் பப்பட்டியர் ஸ்கில் இருக்கு. ஸோ அவங்களை தடுக்கிறதுக்காகவே இவங்க ஸ்ட்ராங் ஆகணும்னு லெவலப் ஆயிருக்காங்க. நம்ம ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணணும்னா அந்த படிப்பாளிங்க மாதிரி நம்மளும் லெவலப் ஆகணும்னு சொல்லி அந்த ரவுடி கேங் பொண்ணுங்களை யூஸ் பண்றதுக்கு பிளான போடுறது தெரிஞ்சுக்கிட்டு படிப்பாளி கேங் போயிட்டு கிளாஸ் லீடர் கிட்ட இதை சொல்றாங்க. அப்படின்னா அவங்கள தடுக்கிறதுக்கு நானும் லெவலப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் லீடரும் இப்போ மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண போறா. ரவுடி கேங் லெவலப் ஆயிருக்கவும் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் லீடர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ட்ரெஸ் கலர்ட்டு அவங்க போனா அவ இவனுங்களை தோக்கடிச்சிருந்தா. படிப்பாளி கேங் ஒருத்தங்கிட்ட சீல் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கு. இவங்களோட சார்மன் பப்பட்டிய ஸ்கில்லை இவங்க சீல் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ரவுடி கேல் கேங்க இவங்களை திட்டி அனுப்பவும் அவங்க இந்த கேம்ப் விட்டு போயிருந்தாங்க. இதுக்கெல்லாம் அந்த படிப்பாளி கேங் தான் காரணம்னு சொல்லி நைட்டு வந்து இந்த ரவுடி கேங் எல்லாத்தையும் அட்டாக் பண்றாங்க. அண்ட் சில கேம்பையும் எரிச்சு விட்டுருந்தாங்க. நாங்க திரும்பவும் வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அந்த ரவுடி கேங் இவங்களை வந்து அட்டாக் பண்ணதுக்கு காரணமே அந்த படிப்பாளி கேங் தான் அப்படின்னு சொல்லி ரவுடி கேர்ள்ஸ் கேங் வந்து படிப்பாளிங்க மேல பழிய தூக்கி போடுறாங்க. உடனே மொத்த கிளாஸும் அந்த படிப்பாளிங்களை குறை சொல்லவும் இதுல இவங்க என்ன பண்ணாங்க, கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதுன்னா அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. கிளாஸ் லீடர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றா. பட் திரும்பவும் கிளாஸ் இவங்களால பிரிஞ்சிட நானு இந்த படிப்பாளி கேங் மட்டும் தனியா பிரிஞ்சு வந்திருக்காங்க. நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு, இந்தாங்க உங்களுக்கு என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்லி மொத்த மஷ்ரூமையும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஹாருக்கா நீ எங்க கூட வரலையா அப்படின்னு கேட்கவும் நான் இங்கே இருந்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். நாங்க ஏதாச்சும் ஒரு டவுன் கிடைக்குதா
கிடைக்காதான்னு பார்த்தாங்க. அட்வென்ச்சரஸ் கில்ட்ல போய் ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லி படிப்பாளி கேங் போறாங்க. எங்க கேங்குக்கு ஏத்த ஒரு ஆள்னா நீ தான், அதான் உன்னை கூப்பிடுறோம்னு அவங்க சொல்லவும், நம்ம கிளாஸ்ல இருக்கும் போதும் நான் தான் அவங்க கிட்ட படிக்க நிறைய புக் வாங்கியிருக்கேன், ஆனா நான் அவங்க கூட வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான். அவனுங்களுக்கு என் ஹெல்ப் தேவையில்ல, அவங்க கூட நான் போனா நான் தான் வீக்கா இருப்பேன். சரி கிளாஸ் லீடர் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கறோம். ஒரு வழியில ஒரு கோபால்ட் இருக்கிறது நம்ம ஹீரோ கையை கடிச்சிருது. பட் நம்ம ஹீரோ வின் பண்ணியிருந்தான். இவங்க கிளாஸ் இருந்த இடத்துல இப்ப யாருமே இல்ல. நம்ம ஹீரோக்கு டேஞ்சர் சென்ஸ் வருது. கான்டாக்ட் லென்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஆள் நடந்து போன தடத்துல நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். ஐயோ ரவுடி கேல் கேங் கிட்டயா நான் மாட்டிக்கிடணும் நம்ம ஹீரோ போக ட்ரை பண்ணா. ஒரு நிமிஷம் இல்ல ப்ளீஸ் அவங்க சொல்லவும், ரவுடி கேல் கேங் வாயில இருந்து ப்ளீஸ்ங்கிற வார்த்தை வருதா நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கறான். நீ ஓடாவோட ஃப்ரெண்டு தானே வா கேட்கவும், ஓடானா யாரு படிப்பாளி கேங்ல உள்ளவனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ எதுக்கு அவனை தேடுற நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் கேங்க விட்டு போனது என்னோட தப்பு தானா, அவன் கிட்ட சாரி கேட்கணும். இத்தனை நாள் அவங்க எங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் கேங் சொல்லவும், அவங்க இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போக ட்ரை பண்றாங்க. அவங்களால தனியா அதை பண்ண முடியுமான்னு கேட்கவும், ஆனா மான்ஸ் கூட எங்களுக்கு ஃபைட் பண்ண தெரியாதுன்னு அவங்க சொல்லவும், இத்தனை நாள் உங்களை காப்பாத்தினா அவங்களை இவ்வளவு ஈஸியா நீங்க விட்டு கொடுக்க போறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் ஜஸ்ட் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதான், நாங்க மார்ச் கிட்ட மாட்டி சாக விரும்பல, தனியா சர்வை ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பார்த்தா சப்ஜிகேஷன் ஆக்டிவேட்டர்னு வருது. மான்ஸ்டரை தானே அது சப்ஜிகேட் பண்ணும், எப்படி பொண்ணுங்களை சப்ஜிகேட் பண்ணுச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். அந்த பொண்ணுங்களாம் நம்ம ஹீரோவை ரோபோட் மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ எது சொன்னாலும் செய்யறாங்க. அவங்களை எப்படி சப்ஜிகேட் பண்ணோங்கிறதே நம்ம ஹீரோக்கு தெரியல. அவ கையில அடிபட்டிருக்கு நம்ம ஹீரோ ஹீலிங் போஷன் கொடுத்தா நம்ம ஹீரோ மலையாத அவ ஊத்துறா. அது உனக்கு தான் தேவை, அது போக இதுல மஷ்ரூம் நாத்தம் அடிக்குமே நம்ம ஹீரோ பார்த்து கிளாஸ் ரெப் மட்டும் இப்படி என்ன பார்த்தா என்னத்துக்கு ஆகுதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போது கிளாஸ் ரெப் அந்த இடத்துக்கு வந்துருத்தா. ஹாருக்கான அவ கூப்பிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருக்கிறதுல அவரை கண்டுக்கிட மாட்டேங்கிறான். ஒரு வழியா கிளாஸ் ரெப்ப நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டான். இங்க ரவுடி கேங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகி நம்ம திரும்பவும் போய் அந்த கேம்ப் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. எப்பவுமே வார வேர்ல்டுக்கு சமன் பண்ற கதை எல்லாமே ஒரு டீமன் லார்ட தோக்கடி அப்படின்னு சொல்லி ஒரு காட் சோல்ல கிங்கோ வந்து சொல்லுவாரு. பட் இந்த அனிமே கதை டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்கு. இன்னுமே வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.